அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் பாரம்பரிய செட்டிநாடு சுவையில் தரமான தேங்காய் எண்ணெயில் நம் குடும்பத்தின் பாசத்துடன் தயாரிக்கப்படும் உங்களுக்கான சுவையான ஸ்நாக்ஸ். அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ், சுவை மட்டுமல்ல நம்பிக்கையும். தாங்கி வராது சங்கடம் அத்தனையுமே தீர்க்க வராது இதையும் அழுங்கதையும் ஏந்தி வராது வச்ச பட்டறையில பற்றி வராது. கடலே இல்லாத மதுரையில் அலைகடலென திரண்டிருக்கும் பல லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு மத்தியில் பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரையில் கம்பீரமாக அழகர் வந்து வைகை ஆற்றில் இறங்கிய காட்சிகளை பார்த்தோம். வைகை ஆற்றில் கள்ளழகரை வீரராகவ பெருமாள் வரவேற்ற அந்த காட்சிகளையும் பார்த்தோம். தொடர்ந்து பேசலாம் சார். நீங்க சொல்லுங்க, இந்த காட்சிகளை விவரிச்சு பேசுங்க. அது மட்டும் இல்லாம வீரராகவ பெருமாள் கள்ளழகரை வரவேற்றது குறித்தும் குறிப்பிடுங்க. இன்று காலை ஒரு 1 மணி அளவில் தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலிருந்து அழகர் புறப்படுவார். அப்பதான் குதிரையில ஏறுவார். அதற்கென்று விசேஷமாக ஆண்டாள் கொடுத்த அந்த மாலை பட்டு அதெல்லாத்தையும் உடுத்திக்கிட்டு ரொம்ப விசேஷமா இன்றைய தினம் அவரோடு முழுக்க அந்த குதிரையிலேயே நின்று கொண்டு அவரோடையே பிரயாணம் செய்ய இருக்கிற அர்ச்சகரோட வீட்டுக்கு பெருமாளே போவார். அந்த குதிரை வாகனத்துல ஏறி பக்கத்திலே இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு இவர் போய் மேளதாளத்தோட அவரை குதிரை வாகனத்துல ஏத்திப்பார். திருமாலினுடைய அந்த எளிமை இதன் மூலமாக தெரிய வருகிறது. அவருக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியார்கள் இல்லம் தேடி அவர் போய் அவரை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு தான் வைகை கரையை நோக்கி போவாங்க. அப்பையும் போகும்போது பல மண்டகப்படிகள் போற மண்டகப்படியிலெல்லாம் அடியார்கள் அன்போடு கொடுக்கக்கூடிய மாலைகளை எல்லாம் உடுத்தி கொண்டு புறப்பட்டு போவார். அப்படியெல்லாம் வந்து சேர்ந்து வைகையினுடைய வடகரையை அடையும் போது அவரை எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு மதுரை தெற்கு மாசி வீதியில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் வெள்ளி குதிரை வாகனத்துல வருவார். ரொம்ப பேர் கேட்பாங்க, இந்த அழகர் ஆத்துல இறங்கக்கூடிய திருவிழா காணொளிகளை எல்லாம் இப்ப புதிய தலைமுறை மாதிரி நாம் உட்கார்ந்து பார்க்கும்போது அழகர் தங்க குதிரை வாகனத்துல கம்பீரமா பெரிய ஒரு வாகனத்துல இருக்காரு. அவர் கூடவே அதை விட அளவில் சிறியதாக வெள்ளி குதிரையில இன்னொரு பெருமாள் இருக்காருன்னு சொல்லி கேட்பாங்க. அவர் மதுரைக்குள்ள இருக்கக்கூடிய தெற்கு மாசி வீதியில் இருக்கும் வீரராகவ பெருமாள். அவரும் அழகரை எதிர்கொண்டு வரவேற்பதற்கு ஒரு காட்சி அமைந்திருக்கிறது. காரணம், சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இதே திருவிழா நடந்து கொண்டிருந்த போது ஒரு சின்ன விபத்து ஏற்பட அந்த அசம்பாவிதத்திலிருந்து மதுரை வீரராகவ பெருமாள் கோயிலுடைய அர்ச்சகர் அழகரை காத்து கொடுத்தார். ஒரு தீ விபத்துன்னு சொல்றாங்க. அந்த சம்பவத்தின் போது இந்த கோயில்ல, மதுரையில் இருக்கக்கூடிய கோயில்ல பணி செய்யக்கூடிய ஒரு அர்ச்சகர் அழகருக்கு பாதுகாப்பாக இருந்து காத்து கொடுத்தார்னோ, அப்போ அவருக்கு அழகரை காத்து கொடுத்தவருக்கு ஏதாவது ஒரு மரியாதை செய்யணும்னு ஆசைப்பட்ட போது, எனக்கெல்லாம் நீங்க எந்த மரியாதையும் செய்ய வேண்டாம், நாங்க தலைமுறையா பூஜை செய்து வரக்கூடிய அந்த மாசி வீதியில இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் ஒவ்வொரு ஆண்டும் இனிமேல் அழகர் வைகை ஆத்துக்கு இந்த சித்ரா பௌர்ணமி நாள் இறங்கும் போது, அந்த ஆத்துல இறங்கி அவர் திருவிழா கண்டருளும் போது எங்கள் கோயில் திருமாலும் அதே மாதிரி ஒரு வெள்ளி குதிரை வாகனத்துல எதிர்கொண்டு அவரை எதிர்கொண்டு அழைத்து அவரோடு பிரயாணம் பண்ணணும் கொஞ்ச காலம் அப்படின்னு அவர் ஒரு வேண்டுதலாக அதை வைக்கிறார். அப்படி அழகரை காத்து கொடுத்த அந்த அர்ச்சகருக்கு ஒரு மரியாதை செய்யும் விதமாக அவர்கள் பூஜை செய்து வரக்கூடிய அந்த கோயிலிலிருந்து திருமாலும் வெள்ளி குதிரை வாகனத்துல கூட சேர்ந்து எழுந்தருளுறார். இந்த அளவுல பல நூற்றாண்டுகளாக தனக்கு உதவிய ஒரு அர்ச்சகர் அவருடைய வேண்டுதலையும் சேர்த்து நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு வரார் அழகர். கள்ளழகரை வரவேற்ற வீரராகவ பெருமாள் பத்தியும் குறிப்பிட்டீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக மேடம் நீங்க சொல்லுங்க, முன்னதாக குதிரையில வந்த கள்ளழகரோட அழக பத்தி அழகியலோட குறிப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம அவர் அந்த காட்சிகளையும் விவரிச்சு நீங்க பேசலாம். நிச்சயமா. இப்போ அழகர் குதிரையில வர்ற காட்சியை பார்க்கும்போது எங்களுக்கு எப்பவுமே எப்படி தோணும்னா, இந்த தசாவதாரங்களில் 10வது அவதாரமான கல்கி அவதாரமும் இப்படி குதிரை மீது தான் நிகழும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று, இந்த தசாவதாரத்தில் இருக்கக்கூடிய வாமன அவதாரத்துக்கும் அழகர் மலைக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கிறதாக ஒரு கதை இருக்குது. என்ன அப்படின்னா, வாமன அவதாரத்தப்போ 3 அடியை நம்ம பெருமாள் அளந்த போது 2வது அடி வானத்தில் வைப்பார் இல்லையா, அப்போது அவருடைய பாதங்களுக்கு பிரம்மன் பாத பூஜை செய்ததாகவும், அப்போ அவருடைய சிலம்பிலிருந்து தெரித்த ஒரு துளி ஒன்று அழகர் மலையில் விழுந்து அதுதான் நூபுர கங்கையாக உருவாகினது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆக இந்த 10 அவதாரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, மச்சமாக நீரில் தோன்றி மறைகள் தன்னை காத்த
கூர்மமாக மண்ணில் தோன்றி பூமி தன்னை மீட்டாய். வாமனன் போல் தோற்றம் கொண்டு வானளந்து நின்றாய். நரன் கலந்த சிம்மமாகி இரணியனை கொன்றாய். ராவணன் தன் தலையை கொய்ய ராமனாக வந்தாய். கண்ணனாக நீயே வந்து காதலும் தந்தாய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இதுல 10ஆவதான அவதாரம் கல்கி அப்படின்னு நம்புறோம் நம்ம எல்லாருமே. அதுல அந்த அவதாரம் குதிரை மீது நிகழும் போது இப்படி ஒவ்வொரு வருடமும் அழகர் இத்தனை அழகோட குதிரை மீது வர்ற அழக மதுரை மக்களான நாங்கள் என்ன ஒரு பிரச்சனை எங்களுக்கு வந்தாலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமான பிரச்சனைகளை காப்பாற்றுவதற்காக அழகர் இப்படி வருடந்தோறும் குதிரையில் வரும்போது இப்படி தான் எங்களை எப்போவுமே கல்கி அவதாரத்திலையும் வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நம்புகிறோம். அழகரோட அழகு குறித்த அழகான ஒரு பாடலை வந்து அடிக்கோடிட்டு விவரிச்சிங்க, மிக அழகாக இருந்தது. அடுத்ததா சார் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த சித்திரை திருவிழாவோட சிகர நிகழ்வான அழகர் வைகை ஆற்றுல இறங்குற நிகழ்வு அப்படிங்கிறது நடந்துருச்சு. இதுதான் இறுதிக்கட்ட நிகழ்வா, இல்லை இதோட முடிஞ்சிருதா, இதுக்கடுத்தும் பல்வேறு நிகழ்வுகள் இருக்கா அப்படிங்கிறத நேயர்களுக்கு புரியும்படியா விளக்கலாம் சார். அழகர் மதுரையை நோக்கி வந்து இந்த வைகை ஆற்றினுடைய வடகரையில இறங்கி சில அடிகள் அதுல இந்த குதிரையிலேயே இருந்தபடியே கடக்கக்கூடிய காட்சி நீங்க சொன்ன மாதிரி இந்த சித்திரை திருவிழா அழகர் வருகையினுடைய சிகர நிகழ்ச்சி தான். ஆனால் அதற்கு முன்பும் பின்புமாக இருந்த நிகழ்ச்சிகளையும் சேர்த்து இணைத்து பார்த்தால்தான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண நிகழ்வுகளும் வரலாற்று சம்பவங்களும் நமக்கு தெரிய வரும். உதாரணத்திற்கு அம்மையார் பேசும்போது சொல்லியிருந்தாங்க, இந்த சுபதஸ் அப்படிங்கிற முனிவரினுடைய சாபம், அவர் பெற்றிருந்த சாபத்தின் காரணமாக அவர் ஒரு தவளையாக மண்டூகமாக பிறந்து விடுகிறார். அவருக்கு சாப விமோச்சனத்தை பற்றி அவர் கேட்டபோது, வைகை ஆத்திலேயே நீ பலகாலம் அந்த தவளையாக இருந்து பொருளற்ற குரல் எழுப்பிக் கொண்டு, தவளையுடைய பேச்சுக்கு பொருள் கிடையாது இல்லையா, அந்த மாதிரி நீ சத்தம் எழுப்பிக் கொண்டே இருக்கணும்னு அழகர் இந்த பகுதிகளில் குதிரை மேலே ஏறி வரக்கூடிய காலத்திலே சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை திதியில உனக்கு சாப விமோச்சனம்னு ஒரு கதை ஒன்று சொல்லப்படுகிறது. அதன்படி அந்த மகரிஷியும் மண்டூகமாக ஒரு தவளையாக பிறந்து வைகையினுடைய வடகரையிலேயே பல யுகங்கள் தவமியற்றி அவர் அந்த பொருளற்ற ஒலி எழுப்பிக் கொண்டே இருக்க, அழகர் சித்ரா பௌர்ணமி அன்று காலை வேளையில சூரிய உதய காலத்துல, அதனால்தான் இந்த திருவிழாவை விடியற் காலையில ஒரு 5:30-6 மணிக்குள்ள முடிச்சிருவாங்க. எப்பயுமே இந்த முகூர்த்தம் பார்த்து 5:30 முடிச்சிடுறது. அந்த மாதிரி அந்த விடியற் காலை பொழுதுல அழகர் ஆத்துக்கு வந்து இந்த வடகரையில இறங்கி அடுத்த ஒரு 2-3 மணி நேரம் தொடர்ந்து இந்த வடகரையிலேயே பிரயாணம் பண்ணுவார். இங்கேயும் பல நூற்றுக்கணக்கான மண்டகப்படிகள் எல்லாம் உண்டு. அதையெல்லாம் முடித்துக்கொண்டு மதியம் போல அவர் ராமராயர் மண்டபம்னு சொல்லப்படுற மண்டபத்துக்கு போவார். கிருஷ்ணதேவராயருடைய காலத்துல இருந்த ஒரு முக்கியமான பிரதிநிதி, அரச பிரதிநிதி, ஒரு அமைச்சர் மாதிரி இருந்தவர் தான் இந்த ராமராஜர். அவருடைய பெயர்ல ஒரு அழகான மண்டபம், அதுவும் வைகை கரையிலேயே கட்டி கொடுத்திருக்கார். அந்த ராமராயர் மண்டபத்துல தான் இன்றைய மதிய நிகழ்ச்சியான தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறும். எந்த ஒரு திருவிழாவும் தொடங்கி முடியும் போது இறைவனை ஒரு குளத்திலேயோ ஆற்றிலேயோ முழுக்க அவர் அதில் மூழ்கி எழுந்திருக்கக்கூடிய தீர்த்தவாரின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான நிகழ்வு உண்டு. அந்த நிகழ்ச்சி இந்த திருவிழாவை பொறுத்தவரையில் இன்று மதியம் நடைபெறும். அப்போதுதான் அடியார்கள் விரதம் இருந்து ஆட்டுத்தோலால் செய்யப்பட்ட ஒரு பை, அது பக்கத்திலேயே இருக்கக்கூடிய காரியாப்பட்டிங்கிற கிராமத்துல அது ஒரு குறுந்தொழில் மாதிரி நடக்கும், ஒரு குடிசை தொழிலாகவே நடக்கும். இந்த ஒரு 3-4 மாதங்கள் நிறைய குடும்பங்கள் அந்த தொழிலில் ஈடுபடுவாங்க. ஆட்டினுடைய தோல் அது பதப்படுத்தப்பட்டு ஒரு பை மாதிரி அதை வைத்து தைப்பாங்க. அந்த பையுக்குள்ளதான் வைகை நீரை சேர்த்து வைத்துக் கொண்டு அதனுடைய ஒரு நுனியில சின்ன துளை இடப்பட்டிருக்கும். அதை வைத்து அழுத்தினால் அதன் வழியே தண்ணீர் பீச்சி அடிப்பாங்க. முக்கியமான நிகழ்ச்சியாக அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவத்தில் அடியார்கள் விரதம் இருந்து இந்த நிகழ்ச்சியை செய்வாங்க. அதற்கென்று வரக்கூடிய அடியார்கள் பல கிராமங்கள்ல இருந்தும் நேர்த்தியாக வேண்டிக் கொண்டு விரதம் இருந்து வந்து அந்த ஆட்டுப்பை, அது மதுரை பக்கத்துல இந்த ஒரு 4 நாட்கள் கிடைக்கும். இந்த ஒரு வாரம் 10 நாள் நிறைய பேர் அதை விற்பாங்க. அந்த பைகளை வாங்கி வைகை நீரை அதிலே நிரப்பி அழகர் மேல பீச்சி அடிப்பாங்க. இந்த சித்திரை வெயில்ல மதிய வேளையில அழகர் இந்த பக்கத்துல எல்லாம் வரும்போது அவரை குளிர்விப்பதற்காக இந்த தண்ணீர் பீச்சி அடிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. இப்படி தீர்த்தவாரி கண்டருளி இன்று மாலை வண்டியூருக்கு போவார். இன்னைக்கு முழுக்க இந்த பகுதிகளில் சுத்திக்கிட்டு இருந்துட்டு வண்டியூர் போய் அங்க இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்ல தங்குவாரு. அவருக்கு இந்த ஒரு நாள் 2-3 நாட்களாக அழகர் மலையிலிருந்து புறப்பட்டு மதுரை வரைக்கும் வெயில்ல வந்த அந்த களைப்பு தீர சைத்ரோபச்சாரம் அப்படின்னு ஒரு உபச்சாரம் செய்யப்படும். சைத்திரம்னா அந்த சித்திரை மாதத்தை குறித்து வருவது. சித்திரை மாதத்துல அடிக்கக்கூடிய அந்த வெயில் நம்மளையே அது எவ்வளவு படுத்துது. திருமாலினுடைய அந்த அழகிய திருமேனி வாடாமல் இருப்பதற்காக
நிறைய சந்தனம், பால், குங்குமப்பூவெல்லாம் கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்து சைத்ரோபச்சாரம் அப்படின்னு ஒரு உபச்சாரம், அதுவும் நாளை விடியற் காலை வேளையில நடக்கும். அதுக்கு அடுத்து ஒரு 2 நாள் இதே மாதிரி நிறைய வைபவங்கள்லாம் கண்டருளி மறுபடியும் அழகர் மலைக்கு போவார். முக்கியமா இந்த சிகர நிகழ்ச்சி மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து இன்னும் வேறு என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக திருமிகு இந்திரா, நீங்க சொல்லுங்க, ஏற்கனவே மதுரை மக்கள் இந்த சித்திரை திருவிழாவுக்காக எவ்வளவு பிரம்மாண்டமாக விமர்சையாக தயாராவாங்க, மதுரை எவ்வளவு விழாக்கோலம் பூண்டிருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. குறிப்பா இந்த திருவிழா அப்படிங்கிறது மக்கள் மத்தியில, மக்கள் மனசுல என்ன மாதிரியான ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? எப்போவுமே நம்முடைய மரபு பொறுத்த வரைக்கும் அத்தனை ஆன்மீகமான விஷயங்களுமே அறிவியலோடு தொடர்புடையதாக தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம அதை ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் அதுக்குள்ளே நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய படிப்பினைகள் நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு வச்சுருப்பாங்க. அப்படி தான் இந்த விழா மிகப்பெரிய ஒரு சமூக ஒற்றுமைக்கான ஒரு அழகான விஷயமாக பார்க்கப்படுது. இறைவன் ஒருவனே, பரம்பொருள் ஒருவனே அப்படிங்கிற தத்துவத்தை நமக்கு சொல்கிறதுக்கான ஒரு விழாவாகத்தான் இது இருக்குது. இந்த அத்தனை பெருமையும் திருமலை நாயக்கர் மன்னரை தான் சேரும். முதல்ல மீனாட்சி அம்மன் கோவில் விழா தனியாக இருந்தது, அழகர் கோயில் விழா தனியாக இருந்தது. இது ரெண்டையும் ஒருங்கிணைத்து எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருந்து நம்ம அனைவரும் சமம் அப்படிங்கிற விதத்தில், ஏழை பணக்காரருங்கிற பாகுபாடு இல்லாமல், வயது வித்தியாசம் இல்லாமல், இறைவன் முன் அனைவரும் சமமே அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தின் அடிப்படையில் தான் இந்த விழாக்கள்லாம் கொண்டாடப்படுது. அதில் மதுரை மண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த கொடியேற்றம் அப்படிங்கிறது மீனாட்சி அம்மன் கோயிலில் துவங்கும் போதும் சரி, அந்த 12 நாட்களும் சரி, அதே போல் இன்னும் அழகர் அவருடைய மலைக்கு திரும்பி போகக்கூடிய அந்த 10 நாட்களும் சரி, மிகவும் ஒரு ஆனந்தமான, ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். மதுரை மக்கள் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடியவங்க, நாங்கள் ஒவ்வொருத்தரையுமே எங்கள் உறவினர்களையும், வெளியூரில் இருக்கிறவங்களையும், ஏன் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களையும் கூட நாங்கள் அழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர் திருவிழா அப்படின்னு சொல்கிறது இந்த அழகர் திருவிழா மட்டும்தான். உலகத்தில் எந்தெந்த மூலைகளில் இருந்தாலும் அவங்களெல்லாம் அந்த வருஷத்துக்கு ஒரு முறை எங்களோட வந்து இணைந்திருந்து, இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் நிறைய உறவினர்கள் வந்திருக்கிறாங்க. இதே போல் பக்கத்து வீடுகள்லையும் அடுத்த தெருக்கள்லையும் கூட, அதுவும் இந்த சமயம் கொஞ்சம் விடுமுறை நாட்களாகவும் இருக்கிறதுனால எல்லாருக்குமே அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் சமூக ஒற்றுமையும் நல்ல ஒரு பண்பையும் நாம் கற்றுக்கொள்வது தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையாக இருக்குது. அந்த விதத்தில் நம்ம முன்னோர்கள் நமக்கு காட்டி கொடுத்த இந்த வழியும் பாரம்பரியமாக நாம் அதை கொண்டு வந்து இன்னும் அதோட நீட்சியை நம்ம பற்றி பிடிச்சிக்கிறதும் நம்முடைய சமூக ஒற்றுமைக்கு ஒரு மிகப்பெரிய பக்க பலமாகவும் ரொம்ப சந்தோஷமான விஷயமாகவும் நான் பார்க்கிறேன். நிச்சயமா இந்த சித்திரை திருவிழா ஆன்மீக ரீதியா என்ன மாதிரியான தாக்கங்களையும் படிப்பினைகளையும் மக்களுக்கு சொல்லும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். சார், நீங்க சொல்லுங்க. முன்னாடி சொன்னீங்க தண்ணீரை பீச்சி அடிப்பதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி நம்ம பார்த்தோம், சர்க்கரை கிண்ணத்துல தீபம் ஏற்றி வந்து பக்தர்கள் வழிபடுற அந்த காட்சிகளை வந்து நம்ம ஆற்றங்கரையில பார்த்தோம். அதோட பின்னணி என்னன்னு சொல்ல முடியுமா? நாட்டு சர்க்கரை கொண்டு அந்த பாத்திரத்தை நிரப்பி அதன் மேலே ஒரு கற்பூரம் வைத்து காண்பிக்கப்படும். நாட்டு சர்க்கரை உடனடியாக உடம்புக்கு ஒரு தெம்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நாமே ரொம்ப களைத்து போய் வரும்போது இந்த வெயில் காலத்துல பானகம், நீர்மோறு இது மாதிரியான விஷயங்கள் கொடுத்து தான் நம்மள உடனே ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு பானமாக அமையும். அந்த விதத்தில் அழகரும் வெயில் காலத்துல இவ்வளவு தூரம் நமக்காக வேண்டி, நமக்கு அருள் தர வேண்டி அங்கிருந்து புறப்பட்டு கிளம்பி வராரு. அவருடைய அந்த களைப்பு தீர அவருக்கு நாட்டு சர்க்கரை கொடுத்தும், அந்த நாட்டு சர்க்கரை சாப்பிடும்போது நிறைய நாட்டு சர்க்கரையா சாப்பிட்றதுனால அது ஒரு மாதிரி பித்தம் ஏறிடக்கூடாதுன்னு கொஞ்சம் சுக்கோடு அதுல கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய மரபு. அந்த மரபை பின்பற்றி இன்று வரையிலும் இப்படி ஒரு தீபத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த தண்ணீர் பீச்சி அடிக்கக்கூடிய மக்கள் அழகர் வேஷம் போட்டுக்கொண்டு செய்வதையும் பார்க்கலாம். அதுவும் இந்த திருவிழாவுக்கே உரித்தான ரொம்ப தனித்துவமான வேண்டுதல். எனக்கு தெரிந்து வேறு எங்கேயுமே எந்த கோயில் திருவிழாலையும் அதை பார்க்க முடியாது. பலதரப்பட்ட மக்களும் வெவ்வேறு கிராமங்கள், தூரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்தெல்லாம் இந்த திருநாள்ல அழகராக வேடம் போட்டுக்கொண்டே வந்து அவரை தரிசிக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். அதற்குன்னு உருமின்னு சொல்லப்படுற ஒரு தலைப்பாகை ஒன்று கட்டப்படும். மூங்கிலால செய்யப்பட்ட ஒரு சின்ன கூட மாதிரி இருக்கும், பூக்கூட மாதிரி இருக்கும். அதை தலையிலே வைத்து அழுத்தி பிடிச்சுப்பாங்க. இந்த உரிமை கட்டக்கூடிய பழக்கத்துல வந்தவங்க பட்டு துணியினுடைய அந்த ஜரிகை தெரிகிற மாதிரி அதை விசிறி மடிப்பு மாதிரி மடிச்சு அந்த தலைப்பாகையை கட்டி விடுவாங்க. அதுல அழகழகான திருமாலினுடைய படங்கள் போட்ட அட்டவணைகள், இல்ல கொடி, கொடை இதையெல்லாம் வைத்து கட்டியிருப்பாங்க.
மதுரையில தேரடியில இது ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் தேரடியில ஒரு முக்கிய கடை நிகழ்ச்சி மாதிரியே இது நடக்கும். கடந்த ஒரு வாரமாக அதை பார்த்திருக்கலாம். மாலை வேளையில அந்த பக்கம் போனோம்னா நிறைய கடைகள்ல அங்கங்க உட்கார்ந்து மக்கள் இந்த உரிமை கட்டி கொடுப்பாங்க. அந்த உரிமையை கட்டி வாங்கிட்டு வந்துட்டு இன்று காலை அழகர் ஆத்துல இறங்கக்கூடிய வேளைக்கு முன்னாடி வைகையில குளிச்சு நெத்திக்கு அவங்க நாமம் இட்டுக்கொண்டு அழகர மாதிரி அந்த வேஷ்டி கட்டிக்கிட்டு அவங்களும் இந்த கூடை மாதிரி பின்னப்பட்ட அந்த தலைப்பாகைய தலையில வைத்துக்கொண்டு அழகர் முன்பாக இந்த தண்ணீர் பீச்சி அடிக்கக்கூடிய செயல்ல ஈடுபடுவாங்க. அழகர் வேஷம் போட்டுக்கிட்டு இப்படி வந்து அவர் முன்னாடி நின்று அவரை வணங்கிட்டு போனா அந்த ஆண்டு அவங்க வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும்னு நம்பப்படுது. அதே மாதிரி கையில தீப்பந்தம் ஏந்தி கொண்டு ஆடி வருவாங்க. இதெல்லாம் அழகர் திருவிழாவுக்குன்னே உரித்தான தனித்துவமான வேண்டுதல்கள். வேறு எந்த திருவிழாலையும் நம்மளால அதிகம் பார்க்க முடியாத வேண்டுதல். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அடுத்ததாக திருமிகு இந்திரா, நீங்க சொல்லுங்க. ஏற்கனவே முன்னாடி குறிப்பிட்டது போது ஒரு கொரோனாக்கு அப்புறம் ஒரு சின்ன இடைவேளை இருந்தா கூட அதுக்கப்புறமும் பக்தர்களோட கூட்டம் இம்மி அளவும் குறையல அப்படிங்கிறது சொல்றதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்களோட கூட்டம் மிகப்பெரிய அளவுல தான் இருந்துச்சு. மதுரை மக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அழகரை தரிசிக்கிறதன் மூலமா என்னென்ன மாதிரியான ஐதீகங்கள் இருக்கிறதா நம்பப்படுது, அந்த நம்பிக்கை குறித்து சொல்லுங்க. மதுரை மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க முக்கியமான தெய்வங்களாக பார்க்கறது மீனாட்சியும் நம்ம அழகரையும் தான். அவங்கள சார்ந்து தான் அவங்களுடைய மற்ற வாழ்க்கையின் அத்தனை விஷயமே வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த அழகர் இறங்கிட்டு போகிறாரு இல்லையா, இன்றைக்கு எந்த உடை அணிஞ்சு இறங்க போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் மக்கள் இருப்பாங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அவர் முகத்தை ஒரு முறையாவது பார்த்துட மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. அது இன்றைக்கு மட்டும் இல்லாமல் எதிர் சேவையில் தொடங்கி இன்றைக்கு இப்போ அவர் ஆற்றில் எழுந்தருளிய பிறகும் இன்னும் சில மண்டகப்படிகள்லாம் போயிட்டு அவர் திரும்ப அழகர் மலைக்கு போகிற வரைக்கும் மக்கள் ஏதாவது ஒரு இடத்துலையாவது அழகரை பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு துடிப்போடு இருப்பாங்க. நீங்களே நிறைய நேரங்களில் பார்த்துருக்க முடியும். நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் யூடியூப் சேனலில் உள்ள கமெண்ட்ஸை பார்த்தாலே தெரியும், ஒரு முறையாவது நமக்கு அழகரை பார்த்துட மாட்டோமா அப்படின்ற ஏக்கம். இங்கேருந்து வேறு வேறு ஊர்களுக்கு போன மக்களாகட்டும் அவங்களும் கூட அதை தான் நினைப்பாங்க. அவர் முகத்தை ஒரு முறை பார்த்துட்டா அடுத்த ஒரு வருடத்திற்கான ஒரு உற்சாகத்தையும் ஒரு நன்மையையும் ஒரு நேர்மறையான எண்ணங்களையும் வாழ்த்தையும் அது கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறத மதுரை மக்கள் எப்போதுமே ரொம்ப உறுதியாக நம்புகிறாங்க. அது மீனாட்சி தாயாகட்டும் அல்லது அழகராகட்டும், இந்த திருவிழாக்களில் ரெண்டு பேருடைய முகத்தையும் நம்ம பார்த்துடணும். பார்த்தாதான் அது நம்ம மதுரைக்கே உரிய ஒரு கடமை. நம்ம மக்களாக, நம்ம மண்ணின் மைந்தர்களாக நம்முடைய கடமை அது. ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ நமக்கு ஒரு வீட்டில் ஒரு ஏதோ விழா வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி அதை ஆத்மார்த்தமாக செய்வோமோ, எப்படி உபசரிப்போமோ எல்லாரையும், அதே போல் இந்த விழாக்கு வரக்கூடிய மக்களையும் அது யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாரையும் சமமாக உபசரித்து எப்பவும் நடத்துகிறத மதுரை மக்கள் எப்பவும் ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க. இந்த திருவிழாவை வச்சு மதுரை மக்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னு குறிப்பிட்டீங்க சார். நீங்கள் சொல்லுங்கள். இது பல காலமாக கலாச்சாரமாக நடந்துட்டு வர்ற ஒரு திருவிழா அப்படின்னு குறிப்பிட்டீங்க. பாரம்பரியமாக குடும்பமாக வழி வழியாக நடந்துட்டு வருதும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இருக்கிற இளைய தலைமுறை மத்தியில் ஆன்மீகம் சார்ந்து இந்த நம்பிக்கைகள் எல்லாம் இருக்குதா? அந்த நம்பிக்கையோடு தான் அவங்க இந்த திருவிழாவில் பங்கேற்று இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. குறைந்தபட்சம் ஒரு 4 இல்ல 4.5 நூற்றாண்டு வரலாறு இந்த சித்திரை வைகை ஆத்துல அழகர் இறங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முன்பாக நடந்திருக்கலாம். ஆனா ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறு ஒரு 4 அல்லது 4.5 நூற்றாண்டுகளாகவாவது நமக்கு தொடர்ந்து கிடைத்தபடித்தான் இருக்கு. அதுல பலதரப்பட்ட மக்களினுடைய பங்களிப்பும் இருக்கு. இது கோயில் நிர்வாகத்தை சார்ந்ததுங்கிறத கடந்து பொதுமக்கள் பல்வேறு தரப்பட்ட மக்களினுடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் இவ்வளவு பெரிய ஒரு விழா, ஒரு நகரத்திற்கான விழா, ஒரு மாவட்டத்திற்கான விழா போல இது நடக்கவே முடியாது. அதனால பெரும்பான்மை இதுல பொதுமக்களினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவுல இருக்குன்னு பார்க்கலாம். இந்த திருவிழா, இந்த மீனாட்சி கல்யாணத்தன்னைக்கே மதுரையில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தர் வீட்டிலேயும் அவங்க வீட்டு பெண்ணினுடைய கல்யாணம் மாதிரி தான் அதை கொண்டாடுவாங்க. பல வீடுகளிலேயும் கல்யாண விருந்து ஏற்பாடு செய்திருப்பதும் வந்தவர்கள் அத்தனை பேரும் பசியாறி செல்வதற்குரிய அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கலாம். அழகர் ஆத்துல இறங்கக்கூடிய இந்த திருவிழாவிலேயும் இந்த 2 நாட்களுமே 2-3 நாட்கள் தொடர்ந்து மதுரையில எல்லா மண்டகப்படியிலேயும் பலதரப்பட்ட மக்களும் வந்து அழகரை தரிசிப்பாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் பசியாரும் பொருட்டு பிரசாதங்கள் விநியோகம் செய்யப்படுவதும், அன்னதானங்கள் நிறைய நடைபெறுவதையும், தண்ணீர், குடிக்கக்கூடிய அந்த குளிர்பானங்கள் இதையெல்லாம் விநியோகம் செய்வதும் தொடர்ந்து நடந்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். இதுல இளைஞர்களுடைய பங்களிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தன்னார்வலர்களாக கலந்து கொள்ளக்கூடிய நிறைய நிறுவனங்கள் இதுல பங்கு பெறாங்க. எத்தனைத்தான் நாம பல ஆயிரம் காவல்துறை அதிகாரிகள், பணியாளர்கள் அவங்களெல்லாம் நியமித்தாலும்
தனி மனிதர்களுடைய பங்களிப்புங்கிறது ஒண்ணு இல்லாமல் இது நடக்க முடியாது. இந்த காட்சிகள் எல்லாத்துலயுமே பார்க்கிறோம், இளைஞர்கள் குறிப்பாக இதுல எவ்வளவு மகிழ்ச்சியோடு ஈடுபாடோடு கலந்துக்கிறாங்க. நிச்சயமா இதுல கேளிக்கை, ஒரு எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்கள் இதெல்லாம் இருந்தாலும் அடிநாதமாக இதுல ஏதோ ஒரு இடத்துல இந்த வருஷம் அழகரை தரிசனம் பண்ணிட்டோம், நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துரும், நமக்கு நல்லது நடக்கும், நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும்ன்ற ஒரு வேண்டுதலை சில மணித்துளிகளாவது அவங்க நிச்சயமாக முன்வைப்பாங்க. அதை தாண்டி இந்த விளையாட்டு, கேளிக்கை இதெல்லாம் இருந்தாலும் ஆன்மீக தொடர்பு என்பது இதுல அழகர் வந்துட்டாரு, அவரை பார்த்துட்டோம், நமக்கு நல்லது நடக்குங்கிற எண்ணத்தோடு நிச்சயமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த சித்திரை திருவிழால இளைஞர்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. மேடம், நீங்க சொல்லுங்க. முன்னதாகவே நம்ம கிட்ட பேசின மதுரை வாழ் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் நாங்க வருவோம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. குறிப்பா நேர்த்தி கடன்கள் என்னென்ன பிரதானமா இருக்கும், வேண்டுதல்களை முன்வைத்து என்னென்ன நேர்த்தி கடன்கள் எல்லாம் பக்தர்கள் வந்து கோயிலுக்கு செஞ்சுட்டு போவாங்க? இந்த அழகர் திருவிழாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நேர்த்திக்கடன் சார் சொன்ன மாதிரி அந்த சர்க்கரை இருக்கு இல்லையா, அதை ஒரு சொம்பில் போட்டு அழகர் வரும்போதே எதிர் சேவை அப்பையும் சரி, இல்லை அவர் ஆற்றுல இறங்கும் போதும் சரி, அதில் சூடம் கொளுத்தி மனசுக்குள்ளே ஏதோ ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு அதை மக்கள் செய்வாங்க. அது நிறைவேறினா அடுத்த வருஷம் நன்றி சொல்கிறதுக்காகவும் வருவாங்க. அதுதான் ரொம்ப சிறப்பு, ரொம்ப அழகான விஷயம். ஒரு இறைவன் கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம வேண்டிக்கிறோம், அது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் திரும்பவும் அடுத்த வருஷம் வந்து நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ அழகான ஒரு பண்பாடு இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்கே பார்க்க முடியும். அதே போல் பிடித்த மாதிரியான குழந்தைகளை வந்து அலங்கரிக்கிறது, மீனாட்சி மாதிரியோ இல்லை அழகர் மாதிரியோ அல்லது கருப்பசாமி மாதிரியோ அலங்கரித்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கே இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் இந்த நிகழ்வில் கலந்துக்கிறணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிரதானமான ஒரு எண்ணமாக இருக்கும் எல்லா மக்களுக்குமே. ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப அழகர் வந்து குதிரை வாகனத்துல தான் சார் வர்றாரு. அந்த குதிரை வாகனத்தை பத்தின ஏதேனும் சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கா? அதை பகிர்ந்துக்க முடியுமா நேயர்களுக்காக? குதிரை வாகனம் அழகருடைய ஒரு தனித்துவமானது. அழகர் இதே திருவிழாவில் அடுத்து சேஷ வாகனம், கருட வாகனம், தந்த பல்லக்கு, புஷ்ப பல்லக்குன்னு பல்வேறு வாகனங்கள்ல எழுந்தருளினாலும் குதிரையில, இந்த தங்க குதிரையில அவர் எழுந்தருள்றது தான் ஒரு தனித்துவமாக சொல்லப்படுகிறது. இந்த திருநாள் பார்வேட்டைன்னு சொல்லப்படும் இறைவன், அரசர்கள் இவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டிய பணி, அந்த பணி நிமித்தமாக காட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய பயங்கர மிருகங்களை அதெல்லாம் வேட்டையாடுவது என்ற ஒரு பண்டைய பழக்கம். அந்த பழக்கத்தை நினைவுறுத்தும் விதமாக பார்வேட்டை திருநாள் அல்லது வேடுபரி திருநாள் இதெல்லாம் கோயில்களில் நடைபெறும். அந்த திருநாளுக்கு இறைவன் வனப்பகுதிகளுக்கு எழுந்தருள பண்ணணும், காட்டு பகுதிகளுக்கு எழுந்தருளி அங்கே இருக்கக்கூடிய துஷ்ட மிருகங்களை எல்லாம் அவர் வேட்டையாடினார்னு சொல்லப்படும் ஒரு வைபவம். அது நம்ம மனசுக்குள்ளே இவ்வளவு கொடுமையான மிருகங்களை எல்லாம் வேட்டையாடக்கூடியவர் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவார், எந்த நிலையிலும் நம்மை கைவிட மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையை வலியுறுத்தும். அந்த விதத்துல அழகரும் வேட்டையாடி வருவதற்காகத்தான் புறப்பட்டிருக்கார். வேட்டைக்கு போகும்போது அந்த குதிரையில தானே புறப்படணும், அதனால அந்த தங்க குதிரையில எழுந்தருளி இந்த பகுதிகளில் அவர் வேட்டையாடி வர. இப்ப இதை முடிச்சுட்டு இன்னைக்கு முழுக்க இந்த குதிரையிலிருந்து நாளைய தினம் சேஷ வாகனத்துல வருவார். ஆதிசேஷன்னு சொல்லப்படும் திருமாலுக்கே உரித்தான தொண்டு செய்யக்கூடிய நாகம் அந்த நாக வாகனத்துல புறப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு தான் அவர் தேனூர் மண்டபம் வருவார். தேனூர் மண்டபத்துல தான் இந்த மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் தரக்கூடிய நிகழ்ச்சி நடித்து காண்பிக்கப்படும். மண்டூகம் மாதிரி ஒரு பொம்மை, ஒரு மகரிஷி மாதிரியான மரத்தால் செய்யப்பட்ட பொம்மை எல்லாம் வைத்து அங்க ஒரு சின்ன குளம் மாதிரி வெட்டி அந்த குளக்கரையிலே இவர் எழுந்தருளி முத்தி மோட்சம் தரக்கூடிய அந்த நிலை, அந்த தவளையாக போன ரிஷிக்கு சாப விமோசனம் தரக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் நடித்து காண்பிப்பார்கள். அதன் பிறகு கருட வாகனத்துல காட்சி தருவார். கருட வாகனத்துல புறப்பட்டு அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போய் காட்சி தந்து நாரைக்கு முக்தி கொடுப்பார். அதுவும் ஒரு நிகழ்ச்சியாக நடத்தப்படும். இப்படி வரும் வழியில பல்வேறு வாகனங்களும் கண்டருளி கடைசியாக தந்த பல்லக்கு, யானை தந்தத்தால் செய்யப்பட்ட ஒரு பல்லக்கு, அது முழுக்கவே யானை தந்தத்துல ஒரு காலத்துல இருந்திருக்கணும். அந்த தந்த பல்லக்குல எழுந்தருள்வார். ராமராயர் தான் அந்த பல்லக்கையும் பண்ணி கொடுத்திருக்கார். அந்த பல்லக்குல ராஜா அலங்காரம் செய்து கொண்டு எழுந்தருள்வார். தந்த பல்லக்குல வந்துட்டார் அப்படின்னா அதோட கிட்டத்தட்ட நிகழ்ச்சி நிறைவடைய போகுதுன்னு அர்த்தம். அந்த தந்த பல்லக்குல எழுந்தருளி கடைசியாக ராமநாதபுரம் சேது மன்னர்களுடைய சமஸ்தான மண்டகப்படி, அது ரொம்ப பெரிய அளவில் விசேஷமாக நடைபெறும். அந்த மண்டகப்படியில தான் கடைசி திருமஞ்சனம் மதுரையிலிருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி இவ்வளவு தூரம் ஒரு 4-5 நாட்கள் நிறைய அலைச்சல், பலதரப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு அவர்களுக்கெல்லாம் அருள் கொடுத்து மக்கள் மனதில் ஒரு நம்பிக்கையை விதைத்து நிறைவா மதுரையிலிருந்து இந்த வருஷ நிகழ்ச்சிகளை முடிச்சுக்கிட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருமஞ்சனம். அதை முடித்து கொண்டு ராஜாலங்காரத்துல புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளி
கடைசியா மறுபடியும் எந்த கள்ளர் திருக்கோலத்துல வந்தாரோ அதே கள்ளர் திருக்கோலம், அதே கண்டாங்கி புடவை, அதே கள்ளர் குடுமி, வண்டு கடுக்கன் இதையெல்லாம் அணிந்து கொண்டு கையில ஈட்டி, ஜமுத்தாரிங்கிற அந்த குத்து வாழ், வளரின்னு சொல்லப்படுற அந்த வீசி எரியக்கூடிய அந்த வளரி, இந்த ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கொண்டு மதுரை மக்கள் கண்ணீர் சிந்த அடுத்த வருஷம் தான் திரும்பி வருவியான்னு ஒவ்வொருத்தரும் அழகரை பார்த்து கேட்க, எல்லோருக்கும் ஒரு விடை போல அழகான அந்த ஒரு புன்முறுவல் அதை பூத்து அடுத்த வருஷம் நிச்சயம் மறுபடியும் வரேன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் வாக்கு கொடுத்துட்டு 3 மாவடியிலிருந்து ஊருக்கு செய்ய வேண்டிய அருளெல்லாம் செய்து முடித்து திரும்ப புறப்படுவார். அழகர் வர்ற குதிரை வாகனம் மட்டுமின்றி வேறு எந்தெந்த வாகனங்கள்லாம் அவர் எழுந்தருள்வார் அப்படின்னு ரொம்ப அழகா தெளிவா குறிப்பிட்டீங்க. தொடர்ந்து திருமிகு இந்திரா, நீங்க சொல்லுங்க, ஏற்கனவே மீனாட்சியோட திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி போற கள்ளழகர், அந்த போற கதையை நீங்க உங்க பாணியில எப்படி விவரிப்பீங்க? இது சில புராண கதைகள் 2-3 விதமாக சொல்லப்படுது. ஒரு விதத்தில் சொல்லுவாங்க, அவர் தங்கையின் கல்யாணத்துக்கு வர்றதுக்குள்ள அந்த உபசாரங்கள் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளற எல்லாரும் அவரை அழகரை கொண்டாடி அவருக்கான மரியாதைகள் செஞ்சதுனால வர்றதுக்கு சற்று தாமதமாகி அதுக்குள்ள திருமணம் நடந்ததுனால கோவிச்சுக்கிட்டு திரும்பி போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. இது வேறு கோவில் திருவிழா, அது வேற கோவில் திருவிழா. நான் ஏற்கனவே சொன்னது போல திருமலை நாயக்கர் அவர்கள் தான் இந்த 2 விழாக்களையுமே ஒருங்கிணைக்கிறாரு. அதற்கு முன் இந்த தை மாசி மாதங்களில் தான் அம்மனுடைய திருமண வைபவமும் சித்திரையில் இந்த அழகர் கோயில் விழாவும் இருந்தது. இந்த தை மாதங்களில் அந்த அறுவடை காலங்களாக இருக்கிறதுனால அந்த விழாவிற்கு பெருவாரியான மக்கள் வராததுனால அப்போவே சமய ஒற்றுமையை பற்றி யோசித்த மன்னர் திருமலை நாயக்கர் எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும், சைவம் வைணவம் அப்படிங்கிறது ஒன்று தான் அப்படிங்கிறத உலகத்துக்கு உணர்த்துறதுக்காக தான் இந்த 2 திருவிழாவையுமே சேர்த்து வச்சார். இதான் இன்றைக்கு நம்ம அழகரை பார்க்கும்போது எல்லாருடைய குறைகளும் தீர்ந்திருக்கும். இன்றைக்கு இவர் எல்லாருக்கும் அருள் பாலிச்சுட்டு இப்போ ஐயா சொன்ன மாதிரி திரும்பி போகும்போது, அழகரே எங்களுடைய குறைகளெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு ஒவ்வொரு மக்களும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா அப்படின்னு உன் முகத்தை பார்த்ததே எங்களுக்கு போதும் அப்படின்னு கண்ணீரோட வழி அனுப்பி வைப்பாங்க. இன்னும் அடுத்த வருடம் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் வரும்போது அழகர்கிட்ட அந்த கோரிக்கையெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத இன்னையிலிருந்தே காத்திருக்க ஆரம்பிச்சிடுவாங்க மதுரை மக்கள். அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் பாரம்பரிய செட்டிநாடு சுவையில் தரமான தேங்காய் எண்ணெயில் நம் குடும்பத்தின் பாசத்துடன் தயாரிக்கப்படும் உங்களுக்கான சுவையான ஸ்நாக்ஸ். அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ், சுவை மட்டுமல்ல நம்பிக்கையும்.